அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஒளிகள் ஜோதிட வாஸ்து கன்சல்ட். என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனவர்களாலே வந்தால் வணங்கி இந்த ஆடி மாத பலன் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசி அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ல் போய் இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்க இந்த காலகட்டம் ஆரம்ப காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையாக தான் இருக்கும். 26ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து மிதுனத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எதிர்பார்த்த அந்த லாபம் பாக்கியத்துக்கான விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. அதே போல் என்னன்னாக்கா 2க்குரிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ 11ஆம் ஸ்தானத்துல இருந்து ஸோ பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அழுத்தங்கள் மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார வர வந்திருக்குமானா கண்டிப்பாக வந்துடும். மேலும் என்னன்னாக்கா இப்போ சுக்கிர பகவான் 26ஆம் தேதிக்கு அப்புறம் குருவை போய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத திடீர் விஷயங்கள் மாதிரி திடீர்னு எங்கிறதோ ஒரு பெரிய பணம் வரும், எப்போ கேட்டு வச்சிருந்த காசு வரும். ஏதோ ஒரு விதத்தில் குறிப்பாக என்னன்னாக்கா வாழ்க்கை துணை மனைவி சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கணவனாக தான் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு பொருளாதார வரவு என்பது கண்டிப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களை எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா மனசில் இருந்த ஏதோ ஒரு அழுத்தம் வந்து போயிருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மனம் என்பது இங்கேயே திருப்பி ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா சார்ந்த விஷயம் எப்போதும் துலா ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம், அம்மா பற்றின சிந்தனையாலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக ஏதோ சர்ஜரி அந்த மாதிரியான நிகழ்வு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இல்லை அம்மாவுக்காக விரயம் ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனை பற்றின ஒரு அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். இல்லை ஒரு அம்மாவுக்காக ஒரு மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க சரியான மாதிரி இருக்கும், திருப்பி அது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரா மாதிரி அது மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு தீர்க்க முடியாத முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்த அம்மா சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாமான்ற எண்ணம் எல்லாமே மேலோங்கும். மேலும் என்னென்னாக்கா வீட்டு சார்ந்த விஷயத்தில் பொதுவாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு குப்பை தொட்டி இருக்கும். இல்லை கவர்மெண்ட்டே வந்து ஒரு குப்பை தொட்டி வச்சுட்டு போவாங்க. அந்த குப்பையினால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வீட்டை சுற்றி குப்பை இல்லை வீட்டு பக்கத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு குப்பை தொட்டியோ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அந்த குப்பை வந்து நீ என்ன தான் க்ளீன் பண்ணாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து உங்களுக்கான ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்குமான இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக. மேலும் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த அந்த ஒத்துழைப்பு என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வாழ்க்கை துணை சூழல்கள் எல்லாமே ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து துலா ராசிக்கு வந்து மிகுந்த அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்போம், நடக்கிறது இன்னொன்னா நடக்கும். ஆனாலும் அதில் ஒரு நன்மையும் இருக்கும், ஒரு தீமையும் கலந்த இரட்டிப்பு பலனை தான் கொடுக்கும். ஸோ அப்போ என்னென்னாக்கா ஏற்றுக்கிறதா வேணாவான்றதை காட்டிலும் சூழலை அக்செப்ட் பண்ணி பயணிப்பது தான் உங்களுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஸோ சூழலை அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை தன்மையை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை வந்து மிகுந்த சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த லாபங்கள் என்பது கொஞ்சம் தள்ளி போகும். எதிர்பார்த்த லாபம் என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் அந்த இன்க்ரிமெண்ட் அந்த தன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ மேலும் என்னென்னாக்கா யார்கிட்டையாவது ஏன்னா இப்போ உங்களுடைய பணம் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட யாராவது ஒரு கடன் கேட்டிருப்பீங்க. அந்த கடன் என்பது 26ஆம் தேதிக்கு அப்புறமா அது சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இல்லை மற்ற சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா இந்த காலகட்ட சூழ்நிலைகளால் சில அவமானங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. சூழ்நிலைகளாக ஏற்பட்ட குறிப்பாக என்னென்னாக்கா நம்ம பேசின விஷயம் படிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அவமானம் என்பது ஏற்பட்டு விலகும். அது நண்பர்கள் மூலயமா இருக்கலாம், இல்லை வாழ்க்கை துணை மூலயமா இருக்கலாம், இல்லை வாழ்க்கை துணை சார்ந்த குடும்பத்துக்காக இருக்கலாம். இந்த மாதிரி சிறிய அவமானங்கள் ஏற்பட்டு விலகும். மேலும் 5ல் ஒரு ராகு பகவான் இருக்கிறதுனால மனம் வந்து இளம் புரியாத ஒரு மாயிலே இருக்கும். ஒரு கற்பனை உலகத்திலே சிக்க வச்சுட்டு இருப்பார். இந்த கற்பனையிலேருந்து வெளியே வந்தால் தான் விஷயம். ஏன்னா பொதுவாகவே துலா ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாது. இப்போ அந்த ராகு பகவான் 5ல் இருக்கிறதுனால ஒரு கற்பனை பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி 5000 ரூபா முடிய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு வரையும் கொண்டு போய் விட்டுருவார். ஸோ அதனால் கொஞ்சம் ஏதாவது பொருட்களை வாங்கும் போது அது நமக்கு உண்மையாகவே தேவையா என்பதை உணர்ந்து வாங்குங்க. அதே மாதிரி என்னென்னாக்கா ஒரு வெளியூர் பயணம் போகிறீங்கன்னா அந்த பயணம் உங்களுக்கு தேவையா
என்பதை உணர்ந்து செய்யும் போது தேவையற்ற விரயங்களை குறைச்சிக்கலாம். ஏன்னா ஒரு ராகுபவன் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு படிப்பினை கொடுத்துருவார். ஸோ அதனால் 5 ரூபா 5000 முடிய வேண்டிய விஷயம் 50,000 கொண்டு போயிடுவார். ஸோ கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் அந்த விஷயங்களை தவிர்த்து சிறப்பாக வச்சுக்க முடியும். ஸோ இப்படி உள்ள இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தை எவ்வாறு சிறப்பான ஒரு மாதமாக வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்மன் கோயிலில் போயிட்டு அம்மன் கோயிலுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி அங்கே என்னென்னக்கா இந்த கால ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க இல்லையா, நீங்கள் அது மாதிரி ஒரு கூழ் ஊற்றுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அம்மன் கோயிலில் பச்சை வஸ்திரம் சாத்தி அம்மனுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி நீங்கள் கூழ் ஊற்றுனீங்கன்னாவே இந்த காலகட்டம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாறும். ஸோ இதை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை நீங்கள் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஆடி மாதத்தை சிறப்பாக வச்சுக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிட சார்ந்த தகவலோடு உங்களை விருச்சிக ராசியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.